ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான டிங்கு நம்பிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த ஹெல்மெட்டில் எப்படி மொபைல் மவுண்டிங் பண்ணுறது, மொபைல் மோட்டோ விளாகிங் செட்டப் எப்படி பண்ணுறதுங்கிற ஃபுல் வீடியோவையும் ரிவ்யூவையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம பர்ச்சேசிங் பண்ணியிருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்மெட் மவுண்ட் ஒன்று, ஆக்ஷன் ப்ரோ ஹெல்மெட் மவுண்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் ஒன்று, அப்புறம் ட்ரைபேட் மவுண்ட் ஒன்று. இது எல்லாமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு ஓகேனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி இது செட் பண்ணணும்னா, கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக நம்ம இந்த சின் ஃபேஸ் கிட்ட வர மாதிரி இந்த இதில் கொஞ்சம் ஷார்ப்னஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் கீழே செட் பண்ணுறேன். இது செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, டபுள் சைட் செலோ டேப் வச்சு இங்கே இந்த மவுண்ட்டில் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன்னா, இதை செட் பண்ணதுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஆடுற மாதிரி இருக்கும். ஏன்னா மொபைலோட வெயிட் வந்து தாங்குற அளவுக்கு இருக்கணுங்கிறதுனால நான் வந்து இந்த டபுள் சைட் செலோ டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வாங்க. கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். மெதுவாக பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன அடுத்தது என்னன்னா, அதாவது இந்த கீழே இருக்கிற 2 நாட்டும் கரெக்டாக இந்த ஹோல்ஸில் விட்டு லாக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நம்ம இதை கழட்டிடுவோம். கழட்டிட்டு இது ரெண்டுத்தையும் கரெக்டாக பேக் சைடில் போட்டுக்கோங்க. போட்டு இந்த 2 நாட்டையும், அதாவது முன்னாடி இந்த இருக்கிற இந்த ஹோல்ஸில் இதை ஓப்பன் பண்ணி நம்ம பெல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்க, பெல்ட்டு பசங்கள்லாம் பெல்ட்டு போடுறது எப்படியோ அதே மாதிரி தான். இந்த ஹோல்ஸில் இந்த நாட், அதாவது இந்த நாட்டை இதில் வர மாதிரியும் இந்த நாட்டை அனதர் ஒன் இதில் வர மாதிரியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க. இதை கொஞ்சம் இதை மட்டும் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதுதான் நம்ம வீட்டுக்கு எப்படி நம்ம பேஸ்மெண்ட் போடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம மொபைலுக்கு நம்ம இதை நல்லா டைட்டாக வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை லாக் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க செட் ஆகிடுச்சாங்க. கரெக்டாக பார்த்துட்டு உள்ளே நம்ம மைக் செட் பண்ணோம், அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது செட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் லாக் ஆகலைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல லாக் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபிக்ஸ் ஆனது இதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து ட்ரைபேட் மவுண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 360 டிகிரி மொபைல் ஹோல்டர். இதை வந்து நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், தென் இப்படி எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி செட்டப்பில் வச்சுக்கலாம். வச்சு ஃபஸ்ட்டு இதை நல்லா லாக் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த ஜே மவுண்ட்டில் இருக்கிற ஸ்க்ரூவை நல்லா லூஸ் பண்ணிக்கணும். பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி செட் பண்ண போகிறோம். அதாவது இப்படி இல்லாமல் நம்மளுக்கு இப்போ வேணும்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுல அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃப்ளெக்சிபிள் இல்லைன்னா
நீங்கள் வந்து இதை இப்படி கூட ஃபிக்ஸ் இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், தென் இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த பார்ட்டே தேவையில்லைனாலும் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் இதையும் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. மொபைலுக்கு கொஞ்சம் கீழே டேமேஜ் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் கேரண்டியாக இருக்கும். இப்போ வந்து இந்த ட்ரைபேட் மவுண்ட்டையும் இந்த மொபைல் ஹோல்டரையும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபிக்ஸ் பண்ணோன்னா இது கரெக்டாக இதை, அதாவது இந்த ட்ரைபேட் மவுண்ட் வந்து இந்த செட்டு வந்து இந்த இதில் லாக் பண்ணணும். அதனால் கரெக்டாக இது ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்துட்டு இந்த கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இது கீழே இருக்கிற இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இதில் இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நம்ம இதை கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஸ்க்ரூ வச்சு இதை நம்ம டைட் பண்ணிடலாம். கரெக்டாக டைட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஆடுதா என்ன ஏதுன்னு. இது கொஞ்சம் இந்த பார்ட் வந்து இந்த ரவுண்டாக இருக்குது இல்லை, இது கொஞ்சம் நல்லா டைட் வைக்காமல் இருந்தீங்கன்னா வண்டியில் போகும்போது காற்றடிக்கும் போது இந்த இது திரும்பிடும். இப்படி திரும்பாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே அதை நல்லா டைட் வச்சுக்கோங்க. கரெக்டாக எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து நம்ம மொபைலாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறனால மொபைல் பேக் கவருக்கு டெமோ வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்டர் இருக்கும். இதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் இப்படி வச்சு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். நல்லா லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணோன்னே இது வைசர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. மோட்டோவ்ளாகிங் செட்டப் எப்படி பண்ணுறதுங்கிறது இவ்வளோ தான். சிம்பிளாக நீங்கள் வந்து எல்லாமே வாங்கிட்டீங்கன்னா சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். இதோட காஸ்ட் மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா, இந்த மொபைல் சின் மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 550 வந்துச்சு. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ட்ரைபேட் மவுண்ட்டு தான் எனக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு, பட் ஒர்த்து தான். ஏன்னா பொருள் சின்னதாக இருந்தாலும் அந்த அளவுக்கு இந்த பொருள் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது வந்து 200 ருபீஸ் வந்துச்சு. இந்த மேலே இருக்கிற மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 350 சம்திங் வந்துச்சு. ஓகே, இவ்வளோதான் மொபைல் மோட்டோவ்ளாகிங் செட்டப் வந்து இப்படி தான் பண்ணணும். நம்ம வந்து இப்போ மோட்டோவ்ளாகிங் செட்டப் பண்ணியாச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மோட்டோவ்ளாகில் பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் செட்டப் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ரைடில் இறங்கி நம்ம மொபைல் செட்டப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க, நம்ம போகலாம். சொல்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுன்னு சொல்லி நம்ம பண்ண ஒரு முயற்சி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோவ்ளாகிங் மொபைல் செட்டப்பில். எப்படி வருதுன்னு தெரியல, உங்களுக்கு போய் வீடியோ பார்த்தா தான் தெரியும் எப்படி வந்துருக்குன்னு. நான் ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க. நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கமெண்ட்டில் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் எப்படி வருதுன்னு தெரியல, வின் பிளாஸ்டிங் எவ்வளோ அடிக்குதுன்னு தெரியல, என் மைண்ட் செட்டுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. கொஞ்சமாக நான் ஒரு பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ஏதோ பண்ணுறேன், பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம் போக போக. அதெல்லாம் நல்லா ஒரு நம்ம முயற்சிக்கான விதையை போடுவோம், பலனா ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாம் கிடைக்கும். சூப்பர்னு கிளைமேட் வேற லெவலுங்க. பரவாயில்லைங்க, நல்லா தான் தாங்குது.
மொபைல் செட்டப்பும் நல்லா தான் இருக்குது. மேபி ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் மோட்டோ விளாகிங்கில் இறங்கிருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணுங்க. நானும் அப்படி தான் பண்ணுறேன். நல்லா தான் போகுது, உங்களுக்கு ஃபீல் நல்லா தான் இருக்குது. ஏன்னா இதில் ஃபீனிக்ஸ் வேறு லெவலுக்கு அந்த பஸ்ஸில் நம்மளே இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை மோட்டோ விளாகிங் பண்ணினோம். சேனல் பேர் என்னென்னலாம் கேட்குறாங்க பசங்க. நம்ம முயற்சியில் போடுவோம். அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். நல்லா தான் பண்ணுறோன்னு. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மோட்டோவ்ளாகிங் மொபைல் செட்டப் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தா ப்ராக்டிக்கலாக ரைட்லையும் இறங்கி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். நான் யூஸ் பண்ண மைக் என்னன்னா போயோ M1ங்கிற மைக் தான் யூஸ் பண்ணேன். பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த மைக்கை நான் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது நம்ம ரைடில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற நாய்ஸ் சவுண்டை நல்லாவே அப்சர்வ் பண்ணுது. இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம பேசக்கூடிய சவுண்டு வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து நல்லா ட்ராப் ஆயிடுது. பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன மைக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட மொபைல் ஹெட்செட் மைக்கவே நம்ம வந்து இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பேசக்கூடிய சவுண்ட் கொஞ்சம் கிளியராகவே கேட்கும். பட் இருந்தாலும் கோப்ரோ அளவுக்கு நம்ம மொபைல் செட்டப் ஒர்க் ஆகாது. கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே வாய்ஸை எடுத்து கொடுக்கறதுக்கும் தென் அது போக வின் நாய்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அது நல்லா ஒர்க் ஆகும். பட் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா மோட்டோவ்ளாகிங் மொபைல் செட்டப்பில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா எப்படி நம்ம மோட்டோவ்ளாகிங் பழகணும் அப்படிங்கிறத இது வந்து ஒரு பிகினராக நீங்கள் மொபைல் செட்டப்லேயே ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நம்ம ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஸ்டெப்பை அதிகப்படுத்த நம்ம கோப்ரோவுக்கு போய்க்கலாம். இது ஒரு பிகினருக்கு வந்து ஒரு மோட்டோவ்ளாகிங் மொபைல் செட்டப்புங்கிறது பிகினருக்கு வந்து ஒரு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான செட்டப் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம ஃபீனிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.